ஹாய் மக்களே, உங்கள் பரோட்டா இந்த மாதிரி லேயராக வரலையா? அப்போது இந்த சீக்ரெட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பரோட்டா செய்ய ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்கள இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம இன்றைக்கி 1 கிலோ மைதாவில் செய்ய போகிறோம். 1 கிலோ மைதா எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் பால், 2 முட்டை, சுகரு, சால்ட்டு, ஆயிலு, கீ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கிலோ மைதாக்கு 1 டீஸ்பூன் அளவு சால்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே பால் வந்து ஒரு 250 ml சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம எக் சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முட்டை இல்லாமல் செய்யணும்னா பரோட்டா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ நான் செஞ்சு காமிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாலும் இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், சுகரும் எல்லாம் கரையிற வரைக்கும், இல்லைன்னா மாவில் அங்கங்கே நிற்கும். இதுக்கப்புறம் நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ அளவு நான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ ஆட் பண்ணது. சில பேர் நீங்கள் மைதாலேயே ஆயில் போட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுப்பீங்க. நான் இப்போ எதுவுமே இந்த மாவில் நம்ம ஆயிலை இது வரைக்கும் சேர்க்கலை. நீங்கள் ஆயில் இல்லாமல் தான் நீங்கள் இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சில்வர் ஃபைல் மூடிடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது துணி போட்டு நீங்கள் நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மாவு கவர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. இதுக்கப்புறமா தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணி நான் இப்போ இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும் பரோட்டா எல்லாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும் பரோட்டா. அதுதான் சீக்ரெட்டு. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது போல் கட் பண்ணி நம்ம பால் மாதிரி செஞ்சுக்கணும் பரோட்டாவை. இப்போ எப்படி செய்யுதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாவை எடுத்து சின்ன விரலும் அதுக்கப்புறம் ஆள்காட்டு விரலில் நல்லா டைட் பண்ணிங்கன்னா இது போல் நல்லா வரும் ரவுண்டு மாதிரி. மக்களே, நீங்கள் ஒரு லைக் பண்ணால் தான் நான் இன்னொரு வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு 1 கிலோ மைதா மாவில் நம்மளுக்கு ஒரு 10 பீஸ் வரும். இப்போ நம்ம பவுலில் கீயும் ஆயிலும் சேர்த்துட்டு இந்த மைதாவை எடுத்து நம்ம நல்லா ஊற வைக்கணும். நாங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பீடான்ட்டு சொல்லுவோம் ஹோட்டலெல்லாம். நான் உங்களுக்கு பீடான்னு சொன்னேன், நீங்கள் கமெண்ட்டில் வந்து பீடா வாயில் போடுற பீடாவான்னு கேட்பீங்க. ஸோ அதனால தான் நான் உருண்டைன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு 20 மினிட்ஸ் வரை மறுபடியும் இது நல்லா ஊற வைக்கணும். மாவு நம்மளுக்கு எவ்வளோக்கு ஊறிச்சுன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். அதோட லேயர்ஸ் நல்லா வரும், வீசுறதுக்கும் நல்லா இருக்கும் பரோட்டா. இப்போ பாருங்கள் நான் எப்படி வீசுகிறேன்ட்டு. முதல்ல இந்த மாவு பீடாக எடுத்து நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா ஒரு ஷீட் மாதிரி வந்ததுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் ஆயிலும் இல்லைன்னா கீ சேர்த்துட்டு நம்மளோட லெஃப்ட் கை மேலேயும் ரைட்டு கையும் உள்ளே இருக்கணும். உள்ளே வச்சுட்டு நல்லா துவைக்கிற மாதிரி துவைச்சி விடணும். பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்களா உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. நான் எப்படி கை வச்சுருக்கேன் அது போலவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும் பரோட்டா. இதுக்கப்புறமா நம்ம இது லேயர்ஸ் மாதிரி நூல் பரோட்டா செய்கிறோம். இந்த பரோட்டா வந்து இது போல் நூல் பரோட்டாக்கு நம்ம லைனாக கட் பண்ணிக்கணும். நம்ம இது போல் கட் பண்ணி வச்சது ஒரு சைட்லேருந்து பாதி வரைக்கும் தள்ளணும், மறுபடியும் இன்னொரு சைட்லேருந்து இன்னொரு பாதி வரைக்கும் தள்ளணும். இது போல் பாதியாக நம்ம செஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும் நூல் பரோட்டா வந்து. இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறது ஸ்டார்டிங்லேருந்து மெதுவாக ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இது போல் கரெக்டாக வரும். நீங்களும் ஃபோல்டு பண்ணி கரெக்டாக செய்யுங்க. இதுக்கப்புறமா இது நார்மல் பரோட்டா இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதுவும் சேம் அதே ப்ராசஸ் தான், ஆனால் ஃபோல்டிங் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான், இதுதான் நார்மல் பரோட்டா. நம்ம ஹோட்டலில் ரெகுலராக வாங்குறது இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ நம்ம போட போகிறது ஸ்ட்ரீட் சைடில் இந்த ரோடு கடையிலலாம் இப்படி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே அடித்து கொடுத்துருவாங்க. கடைசியாக ஃபைனலாக நம்ம பரோட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். தவா நம்மளுக்கு நல்லா சூடு இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கலர் நல்லா வரும். இந்த பரோட்டா செய்கிறதால பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். நீங்களும் வீட்டிலே ரொம்ப பயந்து செய்யாமல் இருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஹோட்டலில் வாங்காமலே. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி நம்மளுக்கு சாஃப்டாகவும் அதோட லேயர்ஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஃபைனலாக நம்மள நூல் பரோட்டா எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இது போல் தான் இருக்கணும் பரோட்டான்னா. அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி நம்மளோட பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.